வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. மார்கழி மாதத்திலே மூல நட்சத்திரத்தில் ருத்ரனின் அம்சத்தில் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மைந்தனாக பிறந்தவர் ஆஞ்சநேயர். சிறு வயதிலேயே சூரியனை கைகளால் பிடிக்க முற்பட்டவர். பின்பு அதே சூரிய பகவானிடம் நவவித வியாக்கரணங்களையும் கற்றுத் தேர்ந்த வேத கடல். குருவிற்கு செய்யும் நன்றி கடனாக பின்னாளில் சூரிய பகவானின் புத்திரனான சுக்ரீவனுக்கு உறுதுணையாக இருந்த குரு பக்தன். சீதையை தொலைத்து கலங்கியிருந்த ராமபிரானுக்கும் வாலியால் அச்சத்தில் இருந்த சுக்ரீவனுக்கும் இடையே ஏற்பட்ட உறவிற்கு பாலமாக அமைந்தவர். சீதையின் இருப்பிடம் தேடி தென் திசை நோக்கி புறப்பட்ட பொழுது கடலை தாண்டுவதற்காக விஸ்வரூபம் எடுத்த பராக்கிரமசாலி. மகாலட்சுமியின் அம்சமான சீதா பிராட்டியின் இன்னுயிரை காத்தவர். ராவணனின் அரசவையிலேயே வைத்து அவனுக்கு நிகரான பலம் பொருந்திய ராமதூதர் தான் என்று நிரூபித்தவர். தன் வாளில் வைக்கப்பட்ட நெருப்பை வைத்தே தன் தலைவனுக்கு தலைவலியை ஏற்படுத்தி அவனது நாட்டையே எரித்தவர். கண்டேன் சீதையை என்ற சொற்களால் ராமனின் மனக்காயத்திற்கு மருந்தாய் இருந்த சொல்லின் செல்வன். விபீஷ்ணன் சரணாகதி அடைந்த பொழுது அவனுக்கு ஆதரவாக ராமரின் படையில் இருந்து பேசிய ஒரே நபர் அனுமன்தான். போர்க்களத்திலே ராமன், லக்ஷ்மணர் மற்றும் படையினர் அனைவரது உயிரையும் காப்பாற்றுவதற்காக சஞ்சீவினி மலையையே பெயர்த்து எடுத்து வந்தவர். வனவாசம் முடிந்து தன் அண்ணன் ராமன் வருவதற்கு தாமதமாவதைக் கண்டு தீக்குளிக்க முயன்ற பரதனின் இன்னுயிரை காப்பாற்றியவர் அனுமன். பட்டாபிஷேகத்தின் போது ராமனின் அரியணையை தாங்கி தொண்டிற்கு இலக்கணம் படைத்தவர். சீதா பிராட்டி தன் கைகளால் பரிசுகளை அள்ளித் தந்தது அனுமனுக்கு மட்டும்தான். ராமாவதாரம் நிறைவுற்று அனைவரும் வைகுண்டம் புறப்பட்ட போது ராமநாமம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூலோகத்திலேயே தங்க வேண்டும் என்று இங்கே சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். பாரத போரிலே கண்ணன் சாரத்தியம் செய்த தேரிலே கொடியாக இருந்து பாண்டவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பிரம்மச்சாரி ஹனுமன். இன்றும் ராமநாமத்தை இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்து சொன்னாலும் அந்த இடத்திற்கு ஓடோடி வந்து நிறைந்திருக்கக்கூடிய அனுமனை வணங்குவோம், போற்றுவோம். ஜெய் ஸ்ரீராம்.